ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ஒரு 5 நிமிஷம் செய்யக்கூடிய நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் செய்திருக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு லேசான வெள்ளை அவல் வந்து சேர்த்துக்கிறேங்க. வீட்டில் சிகப்பு அவல் இருந்தால் நீங்கள் அதில் கூட இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுக்கலாங்க. இது வந்து லேசான வெள்ளை அவல். கொஞ்சம் ஹார்டான அவலாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுக்குங்க. லேசான அவலாக இருந்தால் ஒரு தடவை இந்தமாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிடுங்க. இந்த லேசான அவலை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோம்னா அந்த அவல் எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிடும். ஏன்னா அந்த அவல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த லேசான அவலில் ஒரே ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அந்த அழுக்கு வந்து போகிறதுக்காக. அப்புறம் அந்த அவலில் பார்த்திங்கன்னா குருணையாக அந்த நெல் இதுமாரிலாம் இருக்கும். அதனால் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி இதுமாரி நல்லா வடிச்சிட்டு இந்த ஈரப்பத்திலே பார்த்திங்கன்னா இந்த அவல் நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கும். எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ஹார்டான அவலாக இருந்தால் அதேமாதிரி 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ஒட்டை வடித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 1 கப் அவல்னா அரை கப் அளவுக்கு அச்சு வெல்லம், குண்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் அரை கப் அளவுக்கு இனிப்புக்காக வந்து சேர்த்துக்குங்க. இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்தமாரி அச்சு வெல்லம் வந்தால் நல்லா சின்ன பீஸாக உடச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதுங்க. இது வந்து அந்த வெல்லம் கரையிறதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்குறோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க. அதிகமான அளவில் தண்ணி சேர்த்தோம்னா அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப வந்து கொலன்னு மாறிடும். அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்காது. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாகு பதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. வெல்லம் வந்து கரைஞ்சி வந்ததும் இப்போ 1 கப் அவல்னா அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோம். அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துருவல்லாம் சேர்த்து செய்யணும்னா நீங்கள் 1 கப் அளவு கூட தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும். அந்த தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா அந்த தேங்காவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே அவல் வந்து தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சோம் பாருங்கள். அந்த அவல் நல்லா எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க. அந்த வெல்லம் வந்து கரைச்சி வச்சோம் பாருங்கள். நல்லா சுத்தமான வெல்லம் வந்தால் டைரெக்டாக அந்த தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் இந்த ஊற வச்சுருந்த அவல் வந்து சேர்த்துக்கலாங்க. இதே கொஞ்சம் தூசியான வெல்லமாக இருந்தால் அந்த வெல்லத்தை கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் துருவல் இந்த ஊற வச்ச அவல் எல்லாமே சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பை நல்லா சின்ன பீஸாக உடச்சிட்டு நல்லா வறுத்து சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த அவல் வந்து நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே நல்லா சாஃப்டாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். நல்லா சூடு ஏறினாலே போதுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதுமாரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான இனிப்பு அவல் வந்து ரெடி ஆயிருங்க. இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதாம் அதாவது நட்ஸ் என்னென்ன சேர்க்க விருப்பம்னா அதை வந்து நெய்யில் இந்தமாரி வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த காஞ்ச திராட்சை அதுக்கப்புறம் இந்த பாதாம் பருப்பு இதுமாரி எக்ஸ்ட்ரா என்னென்ன நட்ஸ் சேர்க்க விருப்பமோ அது எல்லாமே சேர்த்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த டேஸ்டியான சாஃப்டான இனிப்பு அவல் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்தோம்னா அரை கப் அளவுக்கு வெல்லம் வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் அரை கப் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும். தேவையான அளவுக்கு நட்ஸ் வந்து சேர்த்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த ஜூஸியான இனிப்பு அவல் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான இனிப்பு அவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.